நீங்க பாத்திருக்க ஜோன் அப்படிங்கிற பொண்ணு கிம் அப்படிங்கிற பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அவனுக்கு இந்த விஷயம் தெரியாம இவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க கிளாஸ் டீச்சர் எக்ஸாம் பேப்பர் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. ஆனா அன்னைக்கு கிம் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக ஜோன் கிட்ட கொடுத்து இதை கிம்மோட வீட்டுல கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஜோனும் அதை வாங்கிட்டு கிம்மோட வீட்டுக்கு போறா. அங்க போய் கிம்ம கூப்பிட்டு பாக்குறா. ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. அதே நேரம் அங்க இருந்த ஒரு பூச்செடிக்கு கீழே வீட்டோட சாவி இருக்குங்க. இதை பார்க்குமே வீட்டுல யாருன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போலான்னு சொல்லி முயற்சி பண்றா. அப்ப திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரும் அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குதுங்க. இது கண்டிப்பா கிம்மோட குரல் தான் அப்படின்னு இவளுக்கு தெரியுமே. வீட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பாக்குறா. அங்க கிம் இறந்து போற நிலைமையில ஒரு சோஃபால படுத்திருக்காங்க. எப்படியாவது இவனோட உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜோனு கிம்ம தூக்கிட்டு பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறா. அதே நேரம் கிம்மோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து தன்னோட பையனை தனியா விட்டுட்டோம்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜோனும் கிம் கண்முழிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ ரொம்ப நேரம் ஆகியுமே மயக்கத்துல இருந்து கண்முழிக்காதனால அவ மனசுல உள்ள காதலை எப்படியாவது கிம் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிடுறாங்க.